Hi friends, welcome to Monday Thoughts. ஸோ இந்த வீடியோவில் வந்து +2 மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர் 6ல் இருக்க எக்ஸாம்பிள் 6.23 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 6.23 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர் அப்படின்னு. அந்த 4 வெக்டரை யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ரெண்டையும் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஹோல் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் minus a vector b vector c vector into d vector. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a vector cross b vector whole cross c vector cross d vector. இதிலிருந்து வந்து a vector cross b vector வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு வந்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஸோ அதுக்கப்புறம் ஏ வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ வெக்டரோட வேல்யூ வந்து என்ன, ஐ கேப் மைனஸ் ஜே கேப். கே கேப் இடத்துல வந்து ஒன்றும் இல்லை, அதனால் 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஐ அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, +1 இருக்குது. ஜே அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, -1 இருக்குது. கே அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக -1, கேக்கு இடத்துல வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி வெக்டர். ஸோ பி வெக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப் மைனஸ் ஜே கேப் -4 கேப். ஸோ ஐக்கு பதிலாக வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஜேக்கு பதிலாக வந்து -1, கேக்கு பதிலாக வந்து -4. அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 1 -1 -4. இந்த மேட்ரிக்ஸை வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஐ கேப்பை மட்டும் எடுத்துட்டோம்னா -1 இன்ட்டு -4 +4 -1 இன்ட்டு 0 -0. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோம், இது வந்து ப்ளஸ்ஸு, இதுக்கு வந்து மைனஸு ப்ளஸ் அப்படின்னு சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து -j கேப் இன்ட்டு 1 இன்ட்டு -4 -4 -1 into 0 0 plus k cap 1 into -1 -1. ஸோ 1 into -1 -1. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் வந்து +1 அப்படின்னு போடணும். இதை சால்வ் பண்ணோம்னா ஐ கேப் இன்ட்டு 4 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு -4 அப்படின்னு வரும். கே கேப் -1 +1 0ன்னு ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 4i கேப் ப்ளஸ் 4j கேப் அப்படின்னு வரும். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து என்ன வருது, 4i கேப் ப்ளஸ் 4j கேப் அப்படின்னு வருது. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மீதி என்ன கண்டுபிடிக்கணும், சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்து சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு, ஸோ அதே மாதிரி தான் ஐ கேப் ஜே கேப் கே கேப். இப்போ வந்து சி வெக்டரில் இருக்க வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சி வெக்டரில் இருக்க வேல்யூ வந்து என்ன, ஸோ ஐ கேப்பில் வந்து எதுவுமே இல்லை, அதனால் 0 சப்ஸ்டிட் பண்ணணும். ஜே கேப்பில் வந்து 3 இருக்குது, கே கேப்பில் வந்து -1 இருக்குது. இதை வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஐக்கு பதிலாக 0, ஜேயில் வந்து 3, கேயில் வந்து -1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டி வெக்டரோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஐ கேப்பில் வந்து 2 இருக்குது, ஜே கேப்பில் வந்து 5 இருக்குது, கே கேப்பில் வந்து 1 இருக்குது. இதை வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். 2 5 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஐ கேப் இன்ட்டு 3 × 1 3, 5 இன்ட்டு -1 -5. ஏற்கனவே வந்து -1 இருக்குது, அதனால் +5 அப்படின்னு வரும்.
மைனஸ் ஜே கேப் 0 இன்ட்டு 1 0, 2 இன்ட்டு -1 -2, ஏற்கனவே மைனஸ் வரும், அதனால் +2 அப்படின்னு வரும், ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 0 இன்ட்டு 5 0, 2 இன்ட்டு 3 -6, அது வந்து இங்கே வரும், ஐ கேப் இன்ட்டு 8 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 2 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -6. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 8 ஐ கேப் -2 ஜே கேப் -6 கே கேப் அப்படின்னு வரும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கடைசியாக வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுருக்கிறோம். சி வெக்டர் கிராஸ் டி வெக்டரையும் கண்டுபிடிச்சாச்சு, அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து அந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2 வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராஸு. செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது, சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ஐ கேப் ஜே கேப் கே கேப். இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப்பில் வந்து 4 இருக்குது, ஜே கேப்பில் வந்து 4 இருக்குது, கே கேப்பில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஐ கேப்பில் வந்து 4, ஜே கேப்பில் வந்து 4, கே கேப்பில் வந்து 0. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப்பில் வந்து 8 இருக்குது, ஜே கேப்பில் வந்து -2 இருக்குது, கே கேப்பில் வந்து -6 இருக்குது. அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். 8 -2 -6. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஐ கேப் 4 இன்ட்டு 6 -24 மைனஸ் 2 இன்ட்டு 0 0 மைனஸ் ஜே கேப் 4 இன்ட்டு 6 24, மைனஸ் சிம்பிள் இருக்குது அதனால் -24 மைனஸ் 8 இன்ட்டு 0 0 ப்ளஸ் கே கேப் 4 இன்ட்டு 2 -8, 8 இன்ட்டு 4 32. இப்போ வந்து மைனஸ் சிம்பிள் வரும் அதனால் -32. இது சால்வ் பண்ணோம்னா ஐ கேப் இன்ட்டு -24 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு -24 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -40. இதை வந்து இன்னும் சால்வ் பண்ணோம்னா -24 இன்ட்டு ஐ கேப், இந்த மைனஸும் இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 24 ஜே கேப் -40 கே கேப். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடை வந்து சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் அப்படின்னு இருக்குது, மைனஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் இது இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் கமா சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே வந்து ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டருக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூலாம் வந்து மேட்ரிக்ஸில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, ஐ கேப் மைனஸ் ஜே கேப் அப்படின்னு இருக்குது. கே கேப்பில் வந்து எதுவும் இல்லை, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணணும்.
1 -1 கேக்கு பதிலாக 0. நெக்ஸ்ட்டு வந்து பி வெக்டரோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். பி வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது? I கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 4k கேப் அப்படின்னு இருக்குது. இதை வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டி வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது? 2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் k கேப். இதோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேட்ரிக்ஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 2 5 1 அப்படின்னு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 எடுத்துக்கலாம். -1 × 1 -1 5 × 4 20. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +20 அப்படின்னு வரும். இப்போ வந்து மைனஸ் வரும். ஆல்ரெடி இங்கே ஜேயிலேருந்து -1 இருக்குது. 1 × 1 1 2 × -4 -8. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +8 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணோம்னா 1 × 19. இந்த -1 இந்த -1 +1 மாறிடும். 1 8 9 அப்படின்னு மாறிடும். ஸோ ஆன்சர் வந்து 28. இது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இதோட வேல்யூவு. ஸோ இதில் வந்து கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வேல்யூவோட சி வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். ஃபஸ்ட்டு இருக்க ஏபிடி அதுக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ வர ஆன்சரை வந்து சி வெக்டரோட மல்டிப்ளை பண்ணணும். சி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3j கேப் மைனஸ் k கேப். ஸோ இதுதான் வந்து சி வெக்டரோட வேல்யூ. இதை வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 28 எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா 84j மைனஸ் 28k கேப் அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்காக மட்டும் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான வேல்யூ தான் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ ஏ வெக்டருக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 1 இருக்குது, ஜேயில் வந்து -1 இருக்குது. பி வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 1 இருக்குது, ஜேயில் வந்து -1 இருக்குது, சியில் வந்து -4 இருக்குது. சி வெக்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 0 இருக்குது, ஜேயில் வந்து 3 இருக்குது, கேயில் வந்து -1 இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 எடுத்துக்கிறோம். ஸோ 1. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ -1 × -1 +1 3 × -4 -12. ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும், ஸோ அதனால் +12 அப்படியும் வரும். ஸோ அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறப்பே வந்து ஒரு மைனஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பரை எடுத்துக்கணும் -1. ஸோ இந்த காலத்தை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ 1 × -1 -1 0 × -4 0. நெக்ஸ்ட்டு வந்து 0 இருக்குது, 0வோட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும், அதனால் 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 1 × 13. ஸோ இந்த -1 இந்த -1 சேர்ந்து +1ன்னு மாறிடும், +1. ஸோ இந்த -1லேருந்து 0 கழிச்சோன்னா -1 தான் வரும், -1 +0. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் 12 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அதோட வேல்யூ வந்து என்ன 12. ஸோ டி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன, அதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். டி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன 2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் k கேப். ஸோ அந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் k கேப். இந்த 12 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா 24i கேப் ப்ளஸ் 60j கேப் ப்ளஸ் 12k கேப் இப்படி கிடைக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தேவை? ஈக்குவேஷன் நம்பர் 4 - 5 தேவை. ஈக்குவேஷன் நம்பர் 5ஓட வேல்யூ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4ஓட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து என்ன? ஏ வெக்டர்
பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். ஸோ இதான் நமக்கு வந்து தேவை. ஸோ நாலாவது ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து என்ன? 84j வெக்டர் மைனஸ் 28k வெக்டர், 84j கேப் மைனஸ் 28k கேப். ஸோ இதுதான் வந்து நாலாவது ஈக்குவேஷனோட வேல்யூ மைனஸ் ஆஃப். ஸோ அஞ்சாவது ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து என்ன? 24i கேப் ப்ளஸ் 60j கேப் ப்ளஸ் 12k கேப். இதுதான் வந்து அஞ்சாவது ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ 84j கேப் மைனஸ் 28k கேப், இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 24i கேப் மைனஸ் 60j கேப் மைனஸ் 12k கேப் இப்படி கிடைக்கும். ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 24i கேப் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். இந்த 84jலேருந்து 60j மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 24j கேப் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த மைனஸ் 28k கேப்பும் இந்த மைனஸ் 12k கேப்பும் ஜாயின் பண்ணோம்னா மைனஸ் 40k கேப் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன தேவை? கம்பேர் ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் 6. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் 6 வந்து இப்போ கம்பேர் பண்ணணும். 6th ஈக்குவேஷனில் ரைட் சைடு வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 24i கேப் ப்ளஸ் 24j கேப் மைனஸ் 40k கேப் அப்படின்னு இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 3ல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 24i கேப் ப்ளஸ் 24j கேப் மைனஸ் 40k கேப் அப்படின்னு இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் 6ல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈக்குவேஷன் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சேமாக இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 3ல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் அப்படி இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 6ல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா வந்து நம்ம என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன? மைனஸ் 24i கேப் ப்ளஸ் 24j கேப் மைனஸ் 40k கேப். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ தான் நமக்கு மறுபடியும் தேவை. ஸோ அதனால் அதே வேல்யூவை திருப்பி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 24i கேப் ப்ளஸ் 24j கேப் மைனஸ் 40k கேப். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 24i கேப் ப்ளஸ் 24j கேப் மைனஸ் 40k கேப் அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஸோ இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஏ வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். ஸோ இந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த ஏ வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? ஐ கேப் மைனஸ் ஜே கேப். கே கேப்பில் வந்து எந்த வேல்யூவும் இல்லை, அதனால் 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஐ கேப் இடத்துல வந்து 1, ஜே கேப் இடத்துல வந்து -1, கே கேப் இடத்துல வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து சி கேப்பு. சி கேப்போட வேல்யூ வந்து என்ன? 3j கேப் மைனஸ் கே கேப். இங்கே வந்து ஐ கேப் இடத்துல வந்து எந்த வேல்யூவும் இல்லை, ஸோ அதனால் 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டி வெக்டர். டி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? 2i கேப் ப்ளஸ் 5j கேப்
ப்ளஸ் கே கேப். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதை 1 எடுத்துக்கிறோம். 3 × 1 3, 5 × -1 -5. ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். ஸோ அதனால் +5 மைனஸ். ஸோ இந்த -1 அப்படியே இங்கே வரும். -1. 0 × 1 0. 2 × -1 -2. ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். அதனால் +2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கே பார்ட் வந்து அப்படியே 0 ஆகிடும். 1 இன்ட்டு இதை சால்வ் பண்ணோம்னா 8. இந்த மைனஸு ப்ளஸ் ஆயிரும். +1 × 2. ஸோ ஆன்சர் வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். ஏ வெக்டர், சி வெக்டர், டி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்குது? 10 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன தேவை? ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் தேவை. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க பாட்டுக்கு வந்து என்ன ஆன்சர்? 10. ஸோ அதோட பி வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 10 இன்ட்டு பி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? I கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 4k கேப். ஸோ இதுதான் வந்து பி வெக்டரோட வேல்யூ. இதை வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 10 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 10i கேப் மைனஸ் 10j கேப் மைனஸ் 40k கேப். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படி எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய இன்னொரு பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்க பார்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் கமா டி வெக்டர். ஸோ பி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? 1 -1 -4. சி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? 0 3 -1. டி வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? 2 5 1. ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து சால்வ் பண்ணோம்னா 1 இன்ட்டு 3 × 1 3, 5 × -1 -5. ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். ஸோ அதனால் +5ன்னு வரும். மைனஸ் இந்த -1 அப்படியே வரும். -1. 0 × 1 0. 2 × -1 -2. ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். +2ன்னு வரும். ஸோ -4. 0 × 5 0. 2 × 3 6. ஸோ -6ன்னு வரும். 1 × 8. இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக வேறும். +1 × 2. இந்த -4 × -6 வந்து +24 அப்படின்னு மாறும். இதை சால்வ் பண்ணோம்னா 34 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன தேவை? பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். இதோட வேல்யூ வந்து தேவை. இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க பார்ட்டுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 34 அப்படி கிடச்சிச்சு. ஏ வெக்டரோட வேல்யூ வந்து என்ன? I கேப் மைனஸ் ஜே கேப். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 34i கேப் மைனஸ் 34j கேப் அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 8 அப்படி எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்க வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 7 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8 கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 7 வந்து என்ன? ஏ வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஈக்குவேஷன் நம்பர் 7ல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10i கேப் மைனஸ் 10j கேப் மைனஸ் 40 கேப் இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 8ல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வேல்யூ இருக்குது? 34i கேப் மைனஸ் 34j கேப் அப்படின்னு இருக்குது. இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா -34i கேப் ப்ளஸ் 34j கேப் இப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா -24i கேப் ப்ளஸ் 24j கேப் மைனஸ் 40k கேப் இப்படின்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் வந்து இதே வேல்யூ தான் கிடச்சிச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூக்கும் இதே தான் வேல்யூ கிடச்சிருக்குது. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கொஸ்டினில் கொடுத்துருக்க 2 கேள்விக்குமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து ஆன்சர் வந்துருக்குது.
உங்கள் புக்கில் வந்து ஆன்சர் வந்து ஒரே லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரே லைன் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.